2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி அன்னபூரணி 533 மதிப்பெண்கள் வாங்கி மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்களில் 7ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. நீட் தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எப்படி அடையலாங்கிற சூட்சமத்தையும் நம்மோட இங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் அன்னபூர்ணி, எங்க யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் M.Annapoorani. அப்பா பேர் மணிவண்ணன், அம்மா பேர் எழிலரசி. பாப்பா எனக்கு ஒரே ஒரு பாப்பா. என்னோடய பாப்பா பேர் சுப்புலட்சுமி. நாங்கள் குடும்பம் விவசாய குடும்பம் தான். எங்கள் அப்பா கொத்தனார் வேலை பார்க்குறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என்னோடய தங்கச்சி வந்துட்டு 11th படிக்கிறோம். நீங்கள் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? எனக்கு டாக்டர் ஆகுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு தான். அந்த கனவை வந்துட்டு என்னோடய டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அவங்களோட சப்போர்ட்னால இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியுது. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை காலம் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் எழுதினப்போ மார்க்கு ரொம்ப குறைவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் இதுக்காக படித்தேன். இப்போது இந்த மார்க் எடுத்திருக்கேன். நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இல்லை பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? 12th முடித்து ஃபஸ்ட் டைம் நீட் எழுதும்போது நானாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் மார்க்கு ரொம்ப குறைவாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களோட ஸ்கூலில் இருக்கிற பிடிஏ அசோசியேஷன் அந்த தலைவர் அவங்க வந்துட்டு என்னை ஒரு வருஷம் துறையூர் சௌடாம்பிகாவில் அனுப்பி படிக்க வச்சாங்க. அதுக்கான முழு செலவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நான் அங்கே தான் படித்தேன். ஒருவர் மேல்நிலை பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியம். கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீட்டில் ஃபுல்லாகவுமே என்சிஆர்டி சிலபஸ் தான். ஆனால் வந்துட்டு என்சிஆர்டி சிலபஸும் நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒத்து போகும். என்சிஆர்டியில் இல்லாதது கூட ஸ்டேட் போர்டில் இருக்கும். கரெக்டாக அந்தந்த சிலபஸ் மட்டும் தெரிஞ்சு 11th 12thலேருந்தே படிக்க ஆரம்பித்தா ரிப்பீட் கூட பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் டைமே நம்மளால் நீட்டாக கிராக் பண்ணி உள்ளே போக முடியும். நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க? உங்களோட அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட எல்லாத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீட் ஃபுல்லாகவுமே என்சிஆர்டி சிலபஸ் தான் மெயின். அதனால் என்சிஆர்டி சிலபஸ் புக்ஸை தான் நாங்கள் வாங்கி படித்தோம். அது போக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் போர்ட் புக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்சிஆர்டி ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து தமிழில் இருக்கும். அதே கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸ்டேட் போர்ட் புக்ஸையும் படிக்கலாம். இயற்பியல், வேதியியல் பாடம்லாம் எப்படி படிச்சிங்க? எந்தெந்த புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்டேட் போர்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு கூட என்சிஆர்டி அவ்வளோவா தேவைப்படும். ஆனால் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஃபிசிக்ஸ் ஃபுல்லாமே மேக்ஸிமம் கணக்காக வர்றதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலான்னு நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எப்படி உதவி செஞ்சது? என்னோடய ஸ்கூல் தான் ஃபுல்லாகவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணது. நான் கிட்டத்தட்ட 9th படிக்கிறதுலேருந்தே என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நீ படித்து இதே மாதிரி நீ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னால் கண்டிப்பாக நீட்டில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 9thலேருந்தே ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நான் 12th முடிச்சுட்டு முதல் தடவை நீட் எழுதி அந்த மார்க் எடுக்கிறப்ப கூட அவங்க என்னோடய ஸ்கூல், என்னோடய ஹெச்எம் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் தான் வந்துட்டு பிடிஏ அசோசியேஷன் அவங்கக்கிட்ட பேசி எனக்கு இது மாதிரி கண்டிப்பாக இவளை நம்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 1 year படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்த தேர்வு எழுத நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்பணும். அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பணும். அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அவங்கள எவ்வளோ நம்புகிறாங்களோ அதை விட அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள வந்துட்டு ரொம்ப நம்பணும். எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் மாமா, என்னோடய டீச்சர்ஸ் எல்லோரும் நம்பினதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், அதில் மார்க் குறையுது அப்படின்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் நல்ல விடாமுயற்சியோடு அவங்க படிக்கிறது எல்லாத்தையும் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கடைசியாக அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாங்கன்னா அவங்களால இன்னும் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இதே மாதிரி நீட், ஜேஇ மாதிரி மற்ற போட்டித் தேர்வு இனிமேல் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.